Unit 3 Office Applications 1 Part 2 Details of a document. Encrypt and decrypt. Setting a document. Details of a document. ஒரு டாக்குமெண்ட்ல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டீடைலை இப்ப பார்க்கலாம். Creating a file. அது ரைட்டரா இருந்தாலும் சரி, வேர்டா இருந்தாலும் சரி, ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணணும், அதாவது புதுசா ஒரு டாக்குமெண்ட்டை ஓபன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆஃபீஸ் பட்டன் கிளிக் நியூ வேர்டா இருந்தால், இதே ஃபைல்ல நியூன்னு மெனு எடுக்கணும், அது ரைட்டருக்கு. பட் ரெண்டுத்துக்கும் காமனா Ctrl+N பிரஸ் பண்ணினாலும் புதுசா ஒரு டாக்குமெண்ட் ஓபன் ஆகும். சேவிங் எ ஃபைல், அது மாதிரி ஓபன் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட்ல நம்ம டைப் பண்ணி அதை ஒரு ஃபைலா சேவ் பண்ணணும் அப்படின்னா சேவிங் எ ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுக்கிறோம். ஆஃபீஸ் பட்டன்ல கிளிக் சேவ் MS வேர்ட், ஃபைல் சேவ் ரைட்டர். ரெண்டுத்துக்கும் காமனா Ctrl+S. பட் Ctrl+S பிரஸ் பண்ணும்போது சேவ் ஆஸ் பாக்ஸ் அப்பியர்ஸ், ஒரு விண்டோ சேவ் ஆஸ் அப்படிங்கிற டைட்டிலோட ஓபன் ஆகும். டைப் தி ஃபைல் நேம், கிளிக் சேவ். அதுல ஃபைல் நேம் டைப் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கறத கிளிக் பண்ணினால் அந்த பர்டிகுலர் ஃபைல் சேவ் ஆயிடும். ஓப்பனிங் எ ஃபைல், ஏற்கனவே சேவ் பண்ணப்பட்ட ஒரு ஃபைலை எப்படி ஓபன் பண்ணி பார்க்கிறது? ஆஃபீஸ் பட்டன்ல கிளிக் ஓபன் வேர்டா இருந்தால், ஃபைல் ஓபன் இது ரைட்டருக்கு. காமனா Ctrl+Oவும் பிரஸ் பண்ணலாம். உடனே என்ன ஆகும்? ஓபன் டயலாக் பாக்ஸ் அப்பியர்ஸ். அதுல browse for the document to open, எந்த டாக்குமெண்ட்டை ஓபன் பண்ணணும் அப்படின்னு நாம நினைக்கிறோமோ அதை சர்ச் பண்ணி ஓபன் அப்படின்னு சொன்னால் உடனே அந்த ஃபைல், பர்டிகுலர் ஃபைல் ஓபன் ஆயிடும். என்கிரிப்ட் அண்ட் டீக்ரிப்ட். அதுல ஃபர்ஸ்ட் என்கிரிப்ட் செக்யூர் a document or a file. ஒரு பர்டிகுலர் ஃபைலை எப்படி மறைச்சு வைக்கிறது, இல்லைன்னா எப்படி பாதுகாத்து வைக்கிறது, அதை தான் இப்ப பார்க்கிறோம். To secure a document by encrypting it, not to open without password. ஒரு பர்டிகுலர் ஃபைலை ஓபன் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பாஸ்வேர்டை யூஸ் பண்ணினா மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும். வித்தவுட் பாஸ்வேர்டு அதை ஓபன் பண்ண முடியாது. அது மாதிரி மாற்றி அமைத்ததற்கு பேரு தான் என்கிரிப்ஷன். So to secure a document by encrypting it, not to open without password. இது ஆஃபீஸ் பட்டன்ல ப்ரிப்பேர்ங்கிற மெனுல என்கிரிப்ட்ங்கிற ஆப்ஷனை எடுக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டுக்கான விண்டோ வரும். பாஸ்வேர்டு அடிச்சு எகைன் கன்ஃபார்ம்னு சொல்லும், ரீடைப் பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பண்ணிட்டால் அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் என்கிரிப்ட் ஆயிடும், அதாவது செக்யூர்டா இருக்கும். இது வேர்டுல உள்ள ஆப்ஷன். இதே ஃபைல்ல போய் சேவ் ஆஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தா ஒரு விண்டோ ஓபன் ஆகும். அதுல சேவ் வித் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கும். அதுல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதுல நம்ம ஒரு டிக் மார்க் போட்டுட்டோம்னா ரைட்டரை பொறுத்த வரைக்கும் இது இந்த மாதிரி அதை என்கிரிப்ட் பண்ணிக்கலாம். Decrypt or unsecure a document or a file. அதாவது மறைத்தலை விலக்குதல், அதுக்கு பேர் தான் decrypt. மறைத்தல்ங்கிறது encrypt, அதை விலக்கி விடுறது decrypt. பாதுகாத்ததை பாதுகாப்பில்லாமல் மாற்றுவது. So unsecure a document or a file. இது எப்படி? To unsecure a document by decrypting to open without password. அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை பாஸ்வேர்டு இல்லாமலே ஓபன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மாற்றி விடுதல்.
அப்ப ஏற்கனவே இருக்கிற என்கிரிப்ஷனை எடுத்துட்டு, அதாவது பாஸ்வேர்டை எடுத்து விட்டுட்டோம்னா அந்த பர்டிகுலர் ஃபைல் பாஸ்வேர்டு இல்லாமல் ஓபன் ஆயிடும். ஆஃபீஸ் பட்டன்ல ப்ரிப்பேர்ல என்கிரிப்ட்ல போய் ரிமூவ் பாஸ்வேர்டு, அதாவது என்ன அர்த்தம், ரிமூவ்னா ரிமூவ்ங்கிற ஆப்ஷன் வராது, அங்க ஏற்கனவே பாஸ்வேர்டை டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பாஸ்வேர்டை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். ஸோ அப்ப இனிமே அந்த பர்டிகுலர் ஃபைல் பாஸ்வேர்டு இல்லாமல் ஓபன் பண்ண முடியும். இது வேர்டை பொறுத்த வரைக்கும். இதே ஃபைல்ல போய் சேவ் ஆஸ்ல போய் அதே மாதிரி அந்த சேவ் வித் பாஸ்வேர்டுக்கு பக்கத்துல அந்த செக் பாக்ஸ்ல கிளிக் பண்ணியிருப்போம் நம்ம, அதாவது டிக் மார்க் ஒன்று போட்டிருப்போம். அந்த டிக் மார்க்கை ரிமூவ் த டிக் மார்க் இன் சேவ் வித் பாஸ்வேர்ட் எடுத்து விட்டுட்டோம்னா இப்ப அந்த பர்டிகுலர் ஃபைல் டிகிரிப்ட் ஆயிடும், அதாவது வித்தவுட் பாஸ்வேர்ட் ஓபன் பண்ணி பார்க்கலாம். செட்டிங் ஏ டாக்குமெண்ட். ஒரு டாக்குமெண்ட்ல நம்ம டைப் பண்ணி ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அதை எந்த விதத்திலலாம் செட் பண்ண முடியும் அப்படிங்கறத தான் இப்ப பார்க்க போறோம். செட்டிங் த மார்ஜின்ஸ். ஒரு பர்டிகுலர் ஃபைல நம்ம கிரியேட் பண்ண போறோம்னா முதல்ல இம்பார்ட்டன்டா செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டினுடைய மார்ஜின்ஸை செட் பண்ணணும். ஸோ அது எங்க இருக்கு? பேஜ் லே அவுட்ல, பேஜ் செட்டப்ல மார்ஜின் அப்படிங்கிற இடத்துக்கு போனீங்கன்னா கஸ்டமைஸ் த டாப், பாட்டம், லெஃப்ட் அண்ட் ரைட் மார்ஜின்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி மார்ஜின்ஸை கொடுத்துக்க முடியும். இது எம்எஸ் வேர்டை பொறுத்த வரைக்கும். இதுவே ரைட்டரா இருந்ததுன்னா ஃபார்மேட்ல பேஜுங்கிற மெனு எடுத்து அதுல ஒரு டேப் மாதிரி கொடுத்துருப்பான், சப் மெனுஸ்ன்னு சொல்றது, ஒரு டேப்ல வரும். அதுல பேஜ் எகைன் போய் மார்ஜின் எடுத்தோம்னா கஸ்டமைஸ் த டாப், பாட்டம், லெஃப்ட் அண்ட் ரைட் மார்ஜின்ஸ். ஸோ ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும்னா கண்டிப்பாக அதை சுத்தி மார்ஜின்ஸ் எவ்வளவு இருக்கணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணாதான் அந்த டாக்குமெண்ட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது செட்டிங் த சைஸ் அண்ட் ஓரியன்டேஷன். ஸோ இப்ப சைஸ் ஆஃப் த டாக்குமெண்ட்டையும் நம்ம செட் பண்ணி ஆகணும். ஸோ அது எதுல இருக்கு? பேஜ் லே அவுட்ல பேஜ் செட்டப், அதுல சைஸ், செலக்ட் த சைஸ். நிறைய சைஸ் கொடுத்துருக்கோம், பட் நமக்கு முக்கியமா தேவைப்படுவது ஒரு 4 சைஸ் தான். A4 சைஸ், லெட்டர் சைஸ், லீகல், A3, அது மாதிரி நிறைய இருக்கும், எட்ஸெட்ரா. நமக்கு வேணுங்கிறது இந்த 4 சைஸ் இருந்தாலே போதும். ஸோ இதுல எந்த சைஸை நாம சூஸ் பண்ணிக்கிறோமோ அந்த சைஸுக்கு அந்த டாக்குமெண்ட் வந்து நிற்கும். இது வேர்டை பொறுத்த வரைக்கும். இதே பேஜ் லே அவுட்ல பேஜ் செட்டப்ல ஓரியன்டேஷன் அப்படின்னு போனோம்னா அதுல போர்ட்ரேட் பார் லேண்ட்ஸ்கேப்னு இருக்கு. இதுவும் வேர்டுல தான். தட் இஸ் இது எதுக்கு? ஓரியன்டேஷனை செட் பண்றதுக்கு. அப்ப போர்ட்ரேட்னு சொல்லலாம், அதாவது வெர்டிகலா இருக்கும். லேண்ட்ஸ்கேப் அதாவது ஹரிசான்டலா இருக்கும். ஸோ பேப்பரோட சைஸ் என்ன, பேப்பரோட ஷேப் என்ன அப்படிங்கிறதையும் அதனோட மார்ஜின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ணி ஆகணும். இது இப்ப இந்த ரெண்டுமே ஓரியன்டேஷன் சைஸ் பார்த்தது வேர்டுல. சப்போஸ் ரைட்டரா இருந்தால் அதனோட ஆப்ஷன் எங்க இருக்கு? ஃபார்மேட்ல, பேஜ்ல, எகைன் பேஜ்க்குள்ள பேப்பர் ஃபார்மேட் அப்படின்னு இருக்கும். அந்த பேப்பர் ஃபார்மேட்ல கீழே ஒரு சப்மெனுவா ஃபார்மேட், அதுல நம்ம சைஸை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் தி சைஸ் A4, லெட்டர், லீகல், A3, எட்ஸெட்ரா. அண்ட் அதனோட ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன் எங்க இருக்கு? போர்ட்ரேட் பார் லேண்ட்ஸ்கேப். அதே ஃபார்மேட்ல தான் அங்கே போனாலே ஓரியன்டேஷனும் அந்த பேப்பர் ஃபார்மேட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் இருக்கும். அதுல போர்ட்ரேட் ஆர் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ பிஃபோர் என்டரிங் இன்டு ப்ரிப்பேரிங் அ டாக்குமெண்ட், இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல உங்களுக்கு எப்படி கேட்பான்? எக்ஸ்பிளைன் தி ஸ்டெப்ஸ் டு சேஞ்ச் த பேஜ் ஓரியன்டேஷன் அண்ட் மார்ஜின். How will you make the page setup? இப்படி கேட்கலாம். ஸோ நம்ம இதை பண்றது ரொம்ப முக்கியம். ஒரு டாக்குமெண்ட்டுக்கான
மார்ஜின்ஸ், சைஸ், ஓரியன்டேஷன் அதெல்லாம் எப்படி செட் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ ஒரு புக் ஒர்க்கே ஒன்று பண்றோம் அப்படின்னா நேச்சுரலி ஹெடர் அண்ட் ஃபூட்டர் ரொம்ப முக்கியம். அந்த ஹெடர்ல இந்த புக்கு என்ன புக்கு, தென் ஃபூட்டர்ல இது எந்த பேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது செட்டிங் தி ஹெடர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ். தி ஹெடர் அண்ட் ஃபூட்டர் ஆர் யூஸ்டு இன் பிரிண்டட் டாக்குமெண்ட்ஸ். நம்ம டாக்குமெண்ட்ல அதை இன்க்ளூட் பண்ணியிருந்தாலும் அதை ப்ரீவியூல போய் பார்க்கும்போது தான் நமக்கு அந்த ஹெடர் அண்ட் ஃபூட்டர் தெரியும். இது பிரிண்டட் டாக்குமெண்ட்ஸ்ல நமக்கு கிளியரா பிரிண்ட் ஆகி வந்துடும். அப்ப ஹெடர் அண்ட் ஃபூட்டரா எதெல்லாம் யூஸ் பண்ணலாம்? The header and footer is used to add file name, company logo, book name, date and time, page number, etc. இது எல்லாத்தையுமே நம்ம அதுல இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். And we can change the header for part of a document also. ஒரு புக்ல ஒரு பாதி வரைக்கும் ஒரு ஹெடர் வரணும், அதுக்கப்புறம் வேற ஹெடர் வரணும்னா கூட அதை மாத்திக்க முடியும். ஒரே ஹெடர் அண்ட் ஃபூட்டரும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா we can change the header for part of a document also. Okay, இது ரெண்டும் வேர்ட்லயும் ரைட்டர்லயும் எப்படி அதை யூஸ் பண்ண போறோம், எப்படி அதை அப்ளை பண்ணிக்கிறோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரைட்டர்ல இன்சர்ட் அந்த மெனுல ஹெடர் அப்படிங்கிற சப்மெனு எடுக்கும்போது ஹெடர் இஸ் ஆடட். தென் இன்சர்ட்ல ஃபூட்டர் அப்படிங்கிற மெனு எடுக்கும்போது ஃபூட்டர் இஸ் ஆடட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிக்சர் ஒண்ணு வருது பாருங்க. அப்ப இன்சர்ட் மெனுல இந்த லெஃப்ட் சைட்ல உள்ள பிக்சர்ல ஹெடர் அண்ட் ஃபூட்டர் தெரியுதா? சோ ஹெடரை பிரஸ் பண்ணா ஹெடர்க்கான ஆப்ஷன் கிடைக்கும், ஃபூட்டரை பிரஸ் பண்ணா ஃபூட்டருக்கான ஆப்ஷன் நமக்கு வரும். சோ இப்ப ஹெடர்ல தான் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கு. அதில் டைப் பண்ணி பக்கத்தில் ஒரு ஸ்மைலி இருக்கு. ஸோ நம்ம ஒரு கம்பெனி லோகோன்னு சொல்கிறோம், இந்த இடத்துல ஒரு ஸ்மைலியை அதில் இன்சர்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இது என்ன ஆகும், நீ 500 பேஜ் ஒரு புக்கு பண்ணாலும் இந்த ஹெடருங்கிறத நம்ம அப்படியே ரீடைன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இடத்துல ஆட் பண்ணிட்டோம்னா ஹெடரா அது நம்ம பண்ணக்கூடிய அத்தனை பேஜ்லையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும், அது எல்லா பேஜ்லையும் அது வருங்கிறோம். வேற ரைட்டரை பொறுத்த வரைக்கும் ஹெடர் அப்படின்னுட்டு ஃபூட்டர் அப்படின்னு சொன்னா உடனே ரெண்டுமே கிளிக் பண்ணினோம்னா ஹெடருங்கிறச்சே ஹெடர் ஆட் ஆகும், ஃபூட்டருங்கிறச்சே ஃபூட்டருங்கிறது ஆட் ஆகும். ஏன் இதை திரும்ப நான் சொல்றேன் அப்படின்னா வேர்ட்ல இது கொஞ்சம் வித்தியாசமா இன்சர்ட் பண்ணுவோம். இப்ப வேர்ட்ல ஹெடர் அண்ட் ஃபூட்டர் எப்படி இன்சர்ட் பண்றது? இன்சர்ட்ங்கிற மெனுல ஹெடர் அண்ட் ஃபூட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை எடுத்தோம்னா அதுல நம்ம ஹெடரையும் ஃபூட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஹெடர் அண்ட் ஃபூட்டர்ங்கிறது ஒரே ஆப்ஷனா இருக்கும். அதுல நம்ம ஹெடர் அப்படிங்கறத எடுத்தோம்னா ஹெடர் இஸ் ஆடட் சூசிங் ஹெடர் ஆப்ஷன் அண்ட் ஃபூட்டர் இஸ் ஆடட் சூசிங் ஃபூட்டர் ஆப்ஷன். இதுல வேர்ட்ல பொறுத்த வரைக்கும் ரைட்டர் மாதிரி இல்லாமல் ரைட்டர்ல நாம அந்த இடத்துல ஆட் பண்ணி விட்டுட்டோம். ஆனால் வேர்டை பொறுத்த வரைக்கும் by default templates இருக்கும். Header and footer is also added using the templates. Templates format அவன் கொடுத்திருப்பான், அதுல ஒன்னை எடுத்து கூட நாம போட்டுக்க முடியும். சோ இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது லெஃப்ட் சைட்ல இருக்கு. அதுக்கு கீழே சின்னதா ஹெட்டர்னு ஒண்ணு தெரியுது, ஒரு பில்லர் மாதிரி தெரிஞ்சு மேல ஹெட்டர்னு தெரியுது பாருங்க. சோ இது எப்படி வந்துச்சுன்னா ஹெடர் ஆப்ஷனை எடுத்து அதுக்குள்ள ஆட் பண்ண டைப் பண்ண அந்த கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அது ஹெடரா எல்லா பேஜ்லயும் வரும். ரைட் சைட்ல ஒரு டேபிள் மாதிரி இருக்கு பாருங்க, அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்கு. அதுல அந்த பேட்டர்னை எடுத்து நம்ம சூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பேட்டர்ன்ல எனக்கு வேணும்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளெயினா நாமளாவே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரைட் சைட்ல காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுத்து அந்த பேட்டர்ன்லயும் ஹெடரை நாம போட்டுக்கொள்ள முடியும்.